ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விஷயத்த இழந்திருக்க. அதே நேரம் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு இன்னைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு மறுநாள் கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தோஷத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க. உன்னுடைய மனசில் இருக்கிற ஒரு விஷயம் கூட வெளியில் நீ சொல்கிறதில்ல. அதனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, உன் மனசில் எந்த கவலையும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. முக்கால்வாசி சொல்ல போனால் ஒரு நபர் நினைக்கும் விஷயம் என்ன தெரியுமா, தான் மட்டும்தான் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறோம், மற்றவங்க எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்காங்கங்கிறது தான். இப்போ நீயே சில சமயம் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறான் அந்த தெய்வங்கிறது தானே யோசிக்கிறேன். அதே மாதிரி தான் உன்னை பார்க்கும்போது சில பேர் நினைக்கிறாங்க, நீ எதையுமே வெளியில் சொல்லாததுனால சில பேர் நினைக்கிற விஷயம் என்ன தெரியுமா, சொல்லட்டா, உன் மனசில் எந்த கவலையும் இல்லை, நீ சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் நீ இழந்துட்டு நிற்கிற அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கால நேரமும் வித்தியாசமாக தான் இருக்குது. யாரும் ஒன்றா அவ்வளவு சுலபமாக புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது உனக்கு எதுவுமே கிடைக்கல இது வரைக்கும். அதனால சில நேரத்தில் சிரிப்ப, சில நேரத்தில் அழுவ, சில நேரத்தில் எவ்வளவோ பேர் உன்னை சுற்றி கூட்டமாக இருந்து சிரித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி பேசிகிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல நீ மௌனமாக இருப்ப. இப்படி இருக்கிறதுனால உன்னை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் உன்னை பற்றி தெரியாத, அதாவது உன்னை பற்றி சில பேருக்கு எதுவுமே தெரியாது, சில பேருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சது உனக்கு மட்டும்தான். உன்னை பெற்றவங்களுக்கும் தெரியாது, உன் கூட பிறந்தவங்களுக்கும் தெரியாது. ஆனால் இவங்களெல்லாம் மீறி சில பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, உன்னை பற்றி இவளுடைய வாழ்க்கையில் இது நடக்குது, நல்லா இருக்கா. இன்னொருத்தவங்க நினைக்கிறாங்க இவளுடைய வாழ்க்கை நல்லா இல்லை. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க இவ தான் இவ வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டா. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க இவ தத்திரியை பிடிச்சவன், இவ அதிர்ஷ்டம் இல்லாதவ, அதனால அதிர்ஷ்டம் இல்லாமலே தான் இவளுக்கு எல்லாமே நடக்குது அப்படின்னு ஆளுக்கு ஒவ்வொன்று பேசுகிறாங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா, 4 நண்பர்கள் இருக்காங்க. அந்த 4 நண்பர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு கூட்டமாக உட்காந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது ஒரு நண்பன் சொல்கிறாங்க, இந்த மரத்தில் நிறைய காய் காய்க்கும் அப்படின்னு. அதுக்கு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இல்லை இந்த மரத்தில் நிறைய பூக்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த மரத்தில் வெறும் இலை மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. 4ஆவதாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லையே இந்த மரத்தில் வெறும் கிளை மட்டும்தான் இருக்கும், காஞ்சு போய் தான் இருக்கும்னு. இவங்க 4 பேரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. 4 பேரும் ஒவ்வொரு விதமான சீசனில் பார்த்துருக்காங்க. அதாவது குளிர்காலம், மழைக்காலம், வெயில் காலம், இப்படி எல்லாம் கலந்த மாதிரியான ஒரு காலம். இப்படி ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு விதமான அந்த மரத்துடைய வித்தியாசங்களும் மாறுறதுனால ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சீசனில் பார்த்ததுனால அந்த மரத்துடைய தன்மை இதுவாக தான் இருக்கும், இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. இதே மாதிரி தான் நீ, உன்னுடைய குணங்கள், உன்னுடைய கால நேரங்கள், உன்னுடைய சூழ்நிலைகளை பொறுத்து தான் உன்னுடைய முகத்துலேயும் நீ ஒரு விதமான ஒரு தோற்றத்தை காட்டுவ, பேசுவ. இப்படி தான் எல்லா விஷயத்தையும் நீ நடத்துவே தவிர மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், உன்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் உனக்கு வித்தியாசமாக நடக்கும். இங்கே உன்னை விமர்சனம் செய்கிறதுக்கு 1000 பேர் இருந்தாலும் உன்னை நீ இப்படி தான் இருப்ப அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது. ஏன் அப்படின்னா உன் வாழ்க்கையில் சில நேரத்தில் நல்லது நடக்குது, சில நேரத்தில் கெட்டதும் நடக்குது. இதனால் நீ ஒவ்வொரு விஷயத்துல எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதுக்கு தகுந்தது போல தான் நடந்துப்பாங்க. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க சில பேர் இவ குணம் இல்லாதவன்னு சொல்லுவாங்க, திமிரு பிடிச்சவன்னு சொல்லுவாங்க, அகந்தையாக இருக்கான்னு சொல்லுவாங்க, இவளுடைய திமிருக்கு இவ அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஒன்றை விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சுற்றி இருக்கிற ஒரு விஷயத்தில் நீ எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கணும், எல்லாரும் என்னை நம்பணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. நீ எவ்வளவு தான் ஒரு நபர்கிட்ட போயிட்டு நீ என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் நல்லவதான், நான் இந்த விஷயத்தெல்லாம் செய்யலை, அந்த விஷயத்தெல்லாம் செய்யலைன்னு நீ சொன்னால் கூட யாரும் இங்கே எடுத்துக்க போகிறது கிடையாது. உன் வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கியோ அப்படி இரு. உனக்கு ஒரு நாள் சோகமாக இருக்கணும்னு தோணுச்சா சோகமாக இரு, ஒரு நாள் அழணும்னு தோணுச்சா அழு, ஒரு நாள் சத்தமாக சிரிக்கணும்னு தோணுச்சா சரி.
எது உனக்கு அந்தந்த நேரத்துக்கு செய்யணும்னு தோணுதோ செய். ஐயையோ! நம்ம இந்த இடத்துல அழுதா யாராவது ஏதாவது நினச்சிருவாங்களோ, ஐயையோ! இந்த இடத்துல சிரிச்சா நம்மள லூசுன்னு நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்காத. என் கோவிலுக்கு வரியா? என் முகத்தை பார்த்தோன்னே அழணும்னு தோணுதா? அழுதுரு. சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைச்சா என்ன? சுற்றி இருக்கிறவங்க ஏதோ கவலைன்னு நினைப்பாங்க. ஆனால் நீ அந்த இடத்துல உன் பாரத்தை இறக்கி வைக்கிற. அதே என்னை பார்த்து உனக்கு சிரிக்கணும்னு தோணுச்சா? சிரிச்சிரு. உன்னை பார்த்து இது என்ன தனியாக சிரிக்குது அப்படின்னு சொன்னா நினச்சிட்டு போட்டும். ஏன்னா நீ அந்த நேரமாவது சிரிக்கிறியேங்கிறத என்னோட சந்தோஷம். கவலையாகவே வாழ்ந்துட்டுருக்க, கவலையாகவே உன் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான கவலையை நீக்கி சந்தோஷத்தை மட்டுமே கொடுப்பேன். நீ எப்படியெல்லாம் வாழணும் என்று ஆசைப்பட்டாயோ அந்த மாதிரியான வாழ்க்கை உனக்கு கூடிய விரைவில் கிடைக்கும். இதுவரைக்கும் நீ நிறைய இடத்தில் நிறைய விதமான அவமானங்களையும் அசிங்கங்களையும் பார்த்திருக்கலாம். உன்னை நிறைய பேர் உன்னுடைய குணங்கள் என்ன அப்படின்னு தெரியாம விமர்சனம் செய்யலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே, யார் என்ன விமர்சனம் செய்தாலும் எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்சக்கூடாது. நீ ஏன் என்றால் என்னுடைய பிள்ளை. உனக்கு எது இன்பம் எது துன்பம் எது நல்லது என்று சொல்லிக் கொடுத்து உன்னை ஒரு அழகான ஒரு ஆளாக நான் மாற்றி வைத்திருக்கிறேன். கூடிய சீக்கிரமாக பல பேர் உன்னை புரிந்து கொள்வார்கள் நீ எப்பேற்பட்டவள் என்று. அது வரைக்கும் பொறுத்திரு. நீயாக போய் நான் இப்படிதான் என்று சொல்லாதே. விமர்சனம் செய்பவர்களுக்கு வேலை இல்லை, குடும்பத்தின் மீது நாட்டம் இல்லை. குடும்பம் என்றால் அவர்களுக்கு ஒன்றுமல்ல, மற்றவர்களை பற்றி பேசுவதற்குரியாக இருப்பார்களே தவிர உன்னுடைய கவலை உன்னுடைய துக்கம் என்னவென்று தெரிந்து கொள்ள அவர்கள் ஆர்வமாக இருப்பார்கள். ஆனாலும் நீ எடுத்து சொன்னாலும் எதுதானா, இந்த பிரச்சனை தானா அப்படின்றவாங்க. இதனால் எதையும் நினைத்து கவலைப்படாதே, சந்தோஷமாயிரு. உனக்காக என்னென்னைக்கும் நான் இருப்பேன். நீ வணங்குற தெய்வம் என்னென்னைக்கும் இருக்கும். மனதளவில் அதிகமாக துவண்டு போய் வாழ்க்கையே வேணாங்கிற முடிவுக்கெல்லாம் வந்ததற்கு பிறகு தான் உன்னை தேத்தி நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரமாக நல்லது நடக்கும். உன்னுடைய அத்தனை விதமான ஆசைகளும் அத்தனை விதமான கண்ணீரும் துடைத்து உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எதிர்பார்த்த தருணங்கள் கூடிய விரைவில் வந்து நீ செழிப்புடனும் நல்ல வளமுடனும் இருப்பாய். எல்லோருக்கும் மத்தியில் உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன். விமர்சனம் செய்பவர்கள் நிச்சயமாகவே தண்டனை என்ற ஒன்றை அனுபவிப்பார்கள். அதனால் நம் வாழ்க்கையில் இது நடந்துட்டே அது நடந்துட்டே என்று கவலைப்படாதே.